இன்று அகமகிழ்வோம் அர்ப்பணிப்போம் அல்லேலூயா பாடுவோம். அல்லேலூயா தோல்வியில்லை, அல்லேலூயா வெற்றி உண்டு, அல்லேலூயா தோல்வியில்லை, அல்லேலூயா வெற்றி உண்டு. ஆண்டவர் படைத்த வெற்றி நாளிது, இன்று அகமகிழ்வோம் அர்ப்பணிப்போம் அல்லேலூயா பாடுவோம். இன்று அகமகிழ்வோம் அர்ப்பணிப்போம் அல்லேலூயா பாடுவோம். எனது ராஜ்யமும் எனது பாடலும் எனது மீட்புமானார். எனது ராஜ்யமும் எனது பாடலும் எனது மீட்புமானார். நீதிமான்களின் சபைகளிலே வெற்றி குரல் ஒலிக்கட்டும். நீதிமான்களின் சபைகளிலே வெற்றி குரல் ஒலிக்கட்டும். தோல்வியில்லை எனக்கு, வெற்றி பரவி செல்வே. தோல்வியில்லை நமக்கு, வெற்றி பரவி செல்வோம். ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாளிதே, இன்று அகமகிழ்வோம் அர்ப்பணிப்போம் அல்லேலூயா பாடுவோம். இன்று அகமகிழ்வோம் அர்ப்பணிப்போம் அல்லேலூயா பாடுவோம். அல்லேலூயா தோல்வியில்லை, அல்லேலூயா வெற்றி உண்டு, அல்லேலூயா தோல்வியில்லை, அல்லேலூயா வெற்றி உண்டு, அல்லேலூயா தோல்வியில்லை, அல்லேலூயா வெற்றி உண்டு, அல்லேலூயா தோல்வியில்லை, அல்லேலூயா வெற்றி உண்டு. அல்லேலூயா. கர்த்தருக்கே ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆண்டவர் படைத்த இந்த வெற்றி நாள், ஆண்டவர் படைத்த இந்த ஓய்வு நாள், ஆண்டவர் படைத்த கர்த்தருடைய நாள், இதிலே ஆண்டவர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. காலை ஆராதனை கூட கர்த்தருடைய கருத்திலே நாம் ஒப்பு கொடுத்து எல்லாரும் ஏகமனதாக நாம் ஜெபிப்போம். அன்பும் பெருதும் நிறைந்த எங்கள் பரலோகத்தின் பிதாவே, உடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே உடைய சமூகத்திலே வருகிறோம். இந்த வேலை கூட ஆராதனை திருக்கருத்து ஒப்பு கொடுக்கிறோம். இந்த மார்ச் மாதம் 10ஆம் தேதி 2024 செகண்ட் சண்டே எங்களை கூடி வருகை செய்ததற்காக நமக்கு ஸ்தோத்திரம். அன்றைய கடந்த வாரம்லாம் எங்களோடு இருந்து கர்த்தாவே இயேசுவே பாதுகாத்து எங்களை வழிநடத்தினே, எங்களை பராமரித்து எங்களை போஷித்து எங்களுக்கு நல்ல ஆண்டவரே மருத்துவராக இருந்து கர்த்தர் எங்களை சுகபத்திரமாக எங்களை அழைத்து கொண்டது தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம்ப்பா. இந்த காலை ஆராதனை கூட அந்த கருத்தை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம், எங்களை தாளத்தை ஒப்பு கொடுக்கிறோம். இந்த திருவிழா ஆராதனையை ஆண்டவரை ஆசீர்வாதமாக்கி தாரும். ஆரம்பம் முதல் முடிவு வரை பரிசுத்த ஆவியானவரே வெளிப்படுத்திக் கொள்ளும், பரிசுத்த ஆவியானவரே நடத்தும், பரிசுத்த ஆவியானவரே இடைப்படும், பரிசுத்த ஆவியானவரே அசைவாடும். அதுவரே கர்த்தாவே பாடல்கள் ஆராதனைகளை கர்த்தர் ஏற்றுக்கொள்வீராக. அதுவரே கேட்க போகிற வார்த்தைகளோடு எங்களோடு பேசும். அதுவரே உங்கள் திருவிழத்தை கூட கர்த்தர் ஆசீர்வதித்து இந்த சரீரமாக ரத்தமாக மாற்றும். இந்த நாளிலே கூட கர்த்தாவே எங்களோடு இடைப்பட்டு உடைய வார்த்தைப்படி என் நாமத்தால் எங்க 2 அல்லது 3 பேர் கூடுகிறோ அவன் மத்தியிலே இருக்கிறேன்னு சொன்னாங்க. நடுவிலே இருந்து உலாவி கர்த்தர் நாளில் வந்த ஒருவரும் வந்த வண்ணமாய் அல்ல,
உள்ள வாழ வைக்கும் போது கர்த்தருடைய ஆவியானவர் இழுத்துக் கொள்வீராக. பலவீனங்கள் நீங்கட்டும் ஆண்டவரே. கர்த்தர் சுகம் உண்டாகட்டும் ஆண்டவரே. உள்ளே வரும்போது தேவ பிரசன்னம் இருக்கட்டும். கர்த்தருடைய தூதர்கள் எங்கள் மத்தியில் இருக்கட்டும். இன்று வந்தது நல்லது என்று சொல்லத்தக்கதாக கர்த்தர் பக்கமாக இழுத்துக் கொள்வீராக, சேர்த்துக் கொள்வீராக. கர்த்தராமே அசைவாடுவீராக. இப்போதே நடம் முழுவதும் இயேசு ரத்தத்தை தெளிக்கிறோம். எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். ரத்தத்தால் எங்களை கழுவும். நடம் முழுவதும் இயேசு ரத்தத்தை தெளித்து பரிசுத்தப்படுத்தும். கர்த்தர் இப்போதே தேவனுடைய ஆலயத்தை உம்முடைய மகிமையினால் நிரப்பும். உம்முடைய பிரசன்னம் இறங்கி வருவதாக. உம்முடைய ஆண்டவரே சமூகம் எங்கள் மத்தியில் இருப்பதாக. இப்போதே கர்த்தாவே இயேசுவே உம்முடைய கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். கர்த்தாவே கிருபையாக இருந்து தேவன் தேவனுடைய ஆலயத்தை மகிமையினால் நிரப்பினார் என்று சொன்ன வார்த்தை பிரகாரமாக நீர் மகிமையினால் நிரப்புகிறாங்க. அநேகருடைய வணக்கங்களை திறங்க உங்களுடைய தரிசிக்கட்டும். ஆண்டவரே எங்க மத்தியிலே உள்ளாகிற இயேசு அவருடைய வஸ்திர தொங்கல் ஆண்டவரே கர்த்தாவை படட்டும். ஆண்டவரே கர்த்தாவே இயேசு இறங்கி வந்து ஆண்டவர் நிற்பீராக. நீ இறங்கி வந்து ஆண்டவரே அக்கினி சூழலிலே நடந்தது போல உலாவுறது போல 7 முத்தோடுக்கு மத்தியில உலாவுகிற எங்கள் தேவனாகிய கர்த்தர் இயேசு கிறிஸ்து எங்க மத்தியில இறங்கி வந்து உலாவும்படியாக நான் ஜெபிக்கிறோம்மா. நீ உலாவும் போது பிசாசின் கட்டுகள் அறுக்கப்படும், பலவீன கட்டுகள் அறுக்கப்படும், பாவ கட்டுகள் அறுக்கப்படும். ஆண்டவரே வியாதி கட்டுகள் அறுக்கப்படும், சாம கட்டுகள் அறுக்கப்படும். எல்லா துக்கமும் சந்தோஷமாய் மாறும் கர்த்தாவே. உங்களுடைய சமூகத்தில் பேரின்பம் உண்டாப்பா. நாளை கூட நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் ஆராதனை மாத்திரமல்ல பரிசுத்தவான்கள் ஆராதிக்கிற எல்லாம் ஆராதனை கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்வீராக, ஆசீர்வதிப்பீராக. எங்கள் ஆராதனை விரோதமாக பரிசுத்தவானுடைய ஆராதனை விரோதமாக எழுப்புகிற எல்லா ஆயுதமும் வாய்க்காமலே போகட்டும். மனுஷனுடைய வாழ்க்கை போராமை எரிச்சல் பிசாசின் கிரிகளை ஆராதனை விரோதமாக சபை விரோதமாக எழுதுகிற எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தை கட்டி சுட்டெரிக்கிறோம் கர்த்தாவே. சமூகங்களோடு இருக்கட்டும், ஆவியாளர்களோடு வைக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேட்கும் நிலையுள்ள பிதாவே. ஆமென் ஆமென். உட்கார்வோம். பாடலை பாடி கர்த்தரை மையப்படுத்த போகிறோம். தூய தேவனை துதித்திடுவோம். நேயமாய் நம்மை நடத்தினார். தூய தேவனை துதித்திடுவோம். நேயமாய் நம்மை நடத்தினாரே. Hallelujah.
Jesus stands among us. All your weakness, all your sorrows. முதல்ல பாடுவோம், அதுக்கப்புறம் all my weakness, all my sorrows ரெண்டு முறை all my பாடுவோம். Jesus stands among us as the great healer for the sick in body, soul and mind. He was bruised, he was wounded so that in you may find perfect healing of every kind. All your weakness, all your sorrows, all
பலவீனம், நம்முடைய வியாதி, அவரையே நம்பி எல்லா பாதத்திலே துக்கத்தை எல்லாம் வச்சிருக்கோம். அவருடைய பரிபூர்ண ஜீவனை எனக்கு தருவார். ஆமென். தமிழ் பாடலை பாடி கதை மேற்கொள்வோம். தேவனை உயர்த்தி துதியுங்கள், அவர் நாமத்தை போற்றி அவருடைய செயல் அரசியல். ஆமென். பாடமா? தேவனை உயர்த்தி துதியுங்கள், அவர் நாமத்தை போற்றிய தேவனை உயர்த்தி துதியுங்கள். தேவனின் செயல் அதிசயமென்று சொல்லி, தேவனின்
நாம் துதிக்கணும். ஆண்டவருடைய வார்த்தை சொல்வது பிரகாரமாக எனக்கென்று ஒரு ஜனத்தை ஏற்படுத்தினேன், அவர்கள் என் துதியை சொல்லியவர்கள். ஆமே, எனக்கென்று ஒரு ஜனத்தை ஏற்படுத்துவேன், அவர்கள் என் துதியை சொல்லியவர்கள். நம்ம தேவனை துதிக்கணும். அவரை துதிக்கிறதுக்காகவே நம்முடைய ஆண்டவரை அடக்கிறதுக்காக, ஹல்லேலூயா, அவரை உயர்த்துவதற்காகவே உயர்த்தி துதிக்கணும். சாட்சியம் சொல்லுவார், தேவனை உயர்த்தணும், விசுவாச காலில் போட்டு நசுக்கணும். அதில் நம்ம எப்போதும் தேவனையே போயிருக்கோம். ஹல்லேலூயா. கையில் உற்சாகமாக பாட போகிறோம். தேவனே உமக்கு ஸ்தோத்திரம், எங்கள் ராஜராஜனே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மை பணிந்து குணந்து ஆராதிக்க வந்தோம், பாதம் முத்தம் செய்து ஆராதிக்க படமா. தேவனே உமக்கு ஸ்தோத்திரம், எங்கள் ராஜராஜனே உமக்கு ஸ்தோத்திரம். தேவனே உமக்கு ஸ்தோத்திரம், ராஜராஜனே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மை பணிந்து குனிந்து ஆராதிக்கிறோம், பாதம் முத்தம் செய்து ஆராதிக்கிறோம். உம்மை பணிந்து குனிந்து ஆராதிக்கிறோம், பாதம் முத்தம் செய்து ஆராதிக்கிறோம். ஆராதனை ஆராதனை உமக்கு தானே, ஆராதனை ஆராதனை உமக்கு தானே.
ஒப்பாதவர் உமக்கு நிகரானவர் யாருமே இல்லாதவரே. ஆண்டவரே, இயேசுவே 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 உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரமானவரே ஸ்தோத்திரமானவரே ஸ்தோத்திரமானவரே. எல்லா சூழ்நிலையும் உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரமானவரே ஸ்தோத்திரமானவரே ஸ்தோத்திரமானவரே. அவரை ஸ்தோத்திரம் பண்ற நேரத்தை செலவிடுறது ஒருபோது வீணா போகுது. ஆமென். ஆராதனைக்கு போய் என்னத்தை கண்டேன் அப்படின்னு ஒரு வேளை வீட்டில் யாராவது சொல்லி அனுப்பிச்சிருக்கலாம் உங்களுக்கு. இல்லை ஆராதனைக்கு போய் என்னதான் காண்கிறேன் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய சமூகத்தில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், அவரோடு செலவிடுகிற ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாது, என்னை பலமாக மாற்றுவார். ஆமென். அவர் வந்து ஆராதனை பார்ப்பார். நீங்கள் என்ன கர்த்தருடைய வார்த்தை கேட்கிற காரணம் ஆராதனை என்பது நீங்கள் அவர் கொடுக்குறாரு. நீங்கள் அவர் கொடுக்குறீங்க. அவரை ஸ்தோத்தரிக்கும் போது இந்த ஸ்தோத்திரத்தை அவர் எடுத்துக்கொள்றீங்க. ஆமென். அப்போ பார்க்குறாரு, என் மகன் ஸ்தோத்திரம் பண்ணுற என் மகன் பலவீனமாக இருப்பாங்க, எங்கள் பலவான மாற்றுகிறார். ஹல்லேலூயா. இதை யார் மறந்தாலும் நான் சொல்றாரு, நான் உன்னை மறப்பதில்லை. ஹல்லேலூயா. உன்னை யார் கைவிட்டாலும் அவர் உங்களை கைவிடாமல் இருக்கிறது. ஆமென். அவன் ஹல்லேலூயா. அவரோடு செலவிடுவோம். பாடுவோம். உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா, என்னை பலவானாய் மாற்றுமையா. உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா, என்னை பலவானாய் மாற்றுமையா. Oh
என்னை பலவானாய் மாற்றுமையா. ஒவ்வொரு சலமிலும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா. என்னை பலவானாய் மாற்றுமையா. என்னை பலவானாய் மாற்றுமையா. என்னை பலவானாய் மாற்றுமையா. ஹalleluya. கரங்களை உங்களை பலவான மாற்றுகிற இயேசு, கனவிகளை நீக்கிற இயேசு, அவருடைய சமூகத்தில் வந்த உங்களை வீணா போகாது போகாது போகாது. கமாரா சந்தாரா கமாரா நம்முடைய ஆவியினால நிரப்புகிறார், நம்முடைய ஆவியினால நிரப்புகிறார். ஓ பலவீனத்திலே பலன் பரிபூரணமா விளங்கும். என் கிருபைக்கு போதும் என்று சொன்னவர் உங்களை பலப்படுத்துகிற கிறிஸ்து, அவர் உங்களை பலப்படுத்துகிறபடினாலே நீங்க எல்லாவற்றையும் செய்வதற்கு உங்களுக்கு பலன் உண்டு. கர்த்தருடைய ஆவி மேலே வரும்போது, கர்த்தருடைய ஆவி மேலே வரும்போது நீ பலனடைந்து, நீ பலனடைந்து ஆதாம் சொல்கிறார், ஆதாம் இவைய மாம்சத்தின் மாம்சம், இவை எலும்பின் எலும்புமா இருக்கும். அதில் புதிய ஏற்பாடுல அவன் சொல்கிறது, ஸ்ரீயாக ஒரு பலவீனமான பாடல். ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பரமேறுவதற்கு முன்பாக அவர் சொன்ன வார்த்தை, எனக்காக காத்திருங்க, என்னுடைய சமூகத்திலே காத்திருங்க. அப்போஸ்தலர் 1:5 காத்திருங்கன்னு சொன்னார். நான் போய் தேற்றவனை அனுப்புவேன் என்று சொன்னார். அப்போ கர்த்தருடைய ஆவி உண்மையில் வரும்போது நீ பலனடைந்து சொன்னார். அவர் ஆண் என்றும் பெண் என்று சொல்லல, கர்த்தருடைய ஆவி மேல வந்தாலே போதும் நீ பலனடைந்து. ஒரு ரமாலா சந்தாரமா கமாலா இப்போதே 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 அந்த பரிசுத்த ஆவியானவர் அக்கினிமயமான நாவாக அவருடைய சமூகத்திலே இப்போது உண்மையில வருகிறார். எல்லா பயங்கள் ஓடுகிறது, வியாதிகள் ஓடுகிறது, கட்டிகள் ஓடுகிறது, பயங்கள் ஓடுகிறது, சாதனை சுத்தப்படுகிறது. அவர் வந்தா போதும், நீ வேறு மனுஷனாக, நீ வேறு மனுஷனாக. அதுக்கப்புறம் வாழ்க்கையிலே நீ எப்படி அனுப்ப, நீ விசேஷித்தனாய் மாறுவாமே. ஏதோ நீ படிச்சதால விசேஷித்தனல்ல, அவர் ஆவி மேல இருக்கிறதுனால விசேஷித்தவன், அவர் உன்னோடு இருக்கிறதுனால விசேஷித்தவன், நீ ரட்சிக்கப்பட்டதால விசேஷித்தவன், விசேஷித்தவன். ஹல்லேலூயா. நீ விசேஷித்தவன், அவருடைய பார்வையிலே நீ விசேஷித்தவன், விசேஷித்தவன். ஆனா யார் உன்னை எப்படி பார்த்தாலும் நீ பார்க்காத, கர்த்தர் உன்னை பார்க்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. தேவா, நான் எதனால் விசேஷித்தவன்? ராஜா, நான் அதை தினம் யோசிப்பேன். எதனால் என்ன, நீ என்னோடு வருது. ஆமென். அவங்களோடு பாடம் விசுவாசத்தோட, தேவா நானே நான் விசேஷித்தவன், ராஜா நானே தினம் யோசிப்பவன், தேவா நானே நான் விசேஷித்தவன், ராஜா நானே தினம் யோசிப்பவன். ஏதினா நீ என்னோடு
சந்தோஷத்தை மாறும். தேவன் தீர்ப்பார். உன் வாழ்க்கையை சந்தோஷத்தை காணுவார். உன் வாழ்க்கையை சந்தோஷத்தை காணுவார். அவரோடு எதினா பக்கத்து மக்கள் எதினாங்க எதினால் அவருடைய கிருபையினாலே. ஹல்லேலூயா. உலகத்துல தேவனை உயர்த்தி துதிக்கிறோம். அவன் ஆண்டவர் சமூகத்துல அவருடைய நேரங்கள்லாம் செலவிடும். வாசிக்கணும், ஜெபிக்கணும், வேதம் வாசிக்கணும், நம்ம காத்துக்கொள்ளணும், நம்ம அதெல்லாம் செய்யணும். ஆண்டவரும் நம்மளை விசேஷத்துக்கு தான் பார்க்கிறார். ஆனால் பாஸ்டர் சாம்சன் ஐயா சொன்னார், ஜீவனை பார்க்கிலும் அவருடைய கிருபை மேலான. அவருடைய கடைசி அந்த ஸ்போக்குவர் முன்னாடி அந்த வாரம் என்ன கேட்டீங்கன்னா, ஜீவன் வேணுமா கிருபை வேணுமா அப்படின்னு கேட்டாங்க. நான் சொல்லுவேன், கிருபை தான் வேணும். ஆமென். தாவீதுக்காக சொன்ன வார்த்தை கிருபை. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில திறமை இருக்கலாம், படிப்பு இருக்கலாம், பணம் இருக்கலாம், வேலை இருக்கலாம், வசதி இருக்கலாம், நான் வாழ்ந்து காட்டுவேன்னு சொல்லலாம். ஆனால் கிருபை இல்லாம எதுவுமே நடக்காது. கிருபை இல்லாம எதுவுமே நடக்காது. மரியாதை பார்த்து சொன்னாரு, கிருபை பெற்றவளே நீ வாழ்க. நோவாய் பார்த்து சொன்னாரு, என் கண்களே உங்களுக்கு கிருபை கிடைக்கும். அல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு சொன்னாரு, என் கிருபை உனக்கு போதும். அந்த கிருபை இந்த காலை வேளை நம்ம மத்தியில் இருக்குது. ஆமென். ஆண்டவரே, கர்த்தாவே, நீங்க இல்லாம வாழ முடியாது. எப்பவுமே அறிக்கை செய்து, நீங்க இல்லாம என்னால வாழ முடியாது. நீங்க இல்லாம என்னால் ஆண்டவரே கர்த்தாவே அதை எனக்கு வாழ தெரியாது, வாழ முடியாது, வாழ தெரியாதப்பா. உங்க கிருபை எனக்கு வேணும்பா, உங்க துணை எனக்கு வேணும்பா. காலையில கிருபை தருகிற நீர் தான், மாலையிலே வீட்டுக்கு வர வைக்கிறது நீதான்ப்பா. என்னை யார் மறந்தாலும் என்னை மறக்காத, என்னை வெறுக்காம அந்த தேவன் நீதான்ப்பா. அதை நீ மன்னி சொல்ல வருகிறப்பா. இது வரைக்கும் நிற்பது கூட என்னதான் ஒரு கிருபை தான். நாம் நிற்பதும் நிர்மூலமாக இருப்பதும் கர்த்தர் சுத்த கிருபை. புலம்பல் எழுதுகிறாரு, நாம் நிற்பதும் நாம் நிர்மூலமாக இருப்பதும் கர்த்தர் சுத்த கிருபை. அநேகர் தங்கள் வருகிற கிருபையை போக்குகிறார்கள். ஆனால் சொல்றேன், கிருபையை பற்றிக் கொள்ள வேண்டும், இந்த கிருபையை சார்ந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. நம்ம நிலைநிற்க பண்ணதும், நம்மளை இறுதிக்கு நிற்க பண்ணதும் கிருபை தான். இனிமேலே நிலைக்க பண்ண போவதும் அவருடைய கிருபை தான். ஹல்லேலூயா. இதுல பெருமை பாராட்டுற ஒன்றும் இல்லை, யாருக்குமே இல்லை. ஏன்னா தாங்கி நடத்து அவருடைய கிருபை. ஹல்லேலூயா. அந்த கிருபையை பாடி நம்ம முடிக்க போறோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம்ப்பா இயேசுவே. நீங்க இல்லாம வாழ முடியாதுப்பா. பாடுவோம். நீங்க இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. நீங்க இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. இயேசுவே என் எஜமானரே,
பச்சை மரத்துக்கே இந்த பாடலாம். பச்சை மரத்துக்கு எவ்வளவு பாடுன்னு சொன்னீங்களே, ஆண்டவரே சொன்னீங்களே, உலகத்தில் உணர்ந்து உண்டு. ஆனால் திடக்கொள்ளுங்கள். நான் இந்த உலகத்தை ஜெயிக்க சொன்னீங்களே. இதோ உலகத்தின் முடிவு சதா நாட்களும் நான் உன்னோடு இருக்கிறேன்னு சொன்னீங்களே. என்னோடு இயேசுவே, என்னை வாழ வைத்தவரே, வாழ அறியாம அழைத்த வாழ்க்கையை சந்தித்து வாழ வைத்தவரே, திரும்பி தாங்கப்பா. திரும்பி இல்லாம வாழ்க்கை என் எஜமானது நீங்க தான், எனக்கு துணை நீங்க தான். துதிக்கான மகிமை அவருக்கு இயேசுவின் நாமத்தில் பிதா. ஆமென்.